இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமானது. குரானின் பக்கங்களிலிருந்து விரியும் சமூத் மக்களின் சக்தி வாய்ந்த அதே சமயம் எச்சரிக்கை நிறைந்த ஒரு கதை. இது வெறும் கதைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது வரலாற்றில் கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு பெரிய பாடம். சரி, இந்த கதைக்குள்ள நாம எப்படி பயணிக்க போறோம்னு பார்க்கலாம். முதல்ல அந்த மக்கள் யாரு, அவங்களோட திறமை என்னன்னு பார்ப்போம். அப்புறம் அவங்களுக்கு வந்த ஒரு நபியோட அழைப்பு, அதை தொடர்ந்து நடந்த அற்புதம், மீறப்பட்ட வாக்குறுதி, அதுக்கு கிடைச்ச இறுதி எச்சரிக்கை, கடைசியா இந்த மத்த வரலாறும் நமக்கு என்ன பாடத்தை சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இந்த சமூக மக்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஆது சமூகத்துக்கு பிறகு வந்தவங்க. அல் ஹிஜ்ர் பகுதியில வாழ்ந்தாங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? சாதாரண வீடுகள் இல்ல, பெரிய பெரிய மலைகளையே கொடைஞ்சு அதுக்குள்ளேயே அரண்மனை மாதிரி வீடுகளை கட்டுறதுல பயங்கரமான திறமைசாலிங்க. யோசிச்சு பாருங்க, அவங்களோட சக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்கும்னு. அவங்க வாழ்ந்த சூழலையே அவங்க கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பெரிய பலம்தான் அவங்களோட ஆன்மீக சரிவுக்கு முதல் படியா அமைஞ்சது. குரான்ல கூட இதை பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. அதாவது அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு திறமை இருந்தாலும், கடவுள்கிட்ட இருந்து வந்த வழிகாட்டுதலை ஆரம்பத்திலிருந்தே ஏத்துக்கல. அவங்களோட திறமையே அவங்களுக்கு ஒரு தடையா மாறிடுச்சு. சரி, இப்பதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. அவங்க சமூகத்திலிருந்தே அவங்கள ஒருத்தர் சாலேஹ் நபி ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு செய்தியோட வராரு. அவர் என்ன சொன்னாருன்னா, என் மக்களே, ஒரே ஒரு கடவுளை மட்டும் வணங்குங்க, அவரை தவிர நமக்கு வேற தெய்வம் இல்ல, செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க, அவர் பக்கம் திரும்புங்கன்னு சொன்னாரு. இது அவங்க பண்ணிட்டு இருந்த சிலை வழிபாட்டுக்கும் அவங்க கிட்ட இருந்த பெருமைக்கும் நேரடியா விடப்பட்ட ஒரு சவால் மாதிரி இருந்துச்சு. சாலிஹ் நபி சொன்னதை அவங்க உடனே ஏத்துக்கிட்டாங்களா? இல்லவே இல்ல. அவங்களுக்கு சந்தேகம். நீங்க சொல்றது நிஜம்தானா? நீங்க உண்மையிலேயே கடவுளோட தூதர் தானா? எங்களுக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு ஒரு சவால் விட்டாங்க. அவங்க கேட்ட சவால பாருங்க. சும்மா ஏதோ ஒன்னு இல்ல. இந்த அறுக்கிற இந்த பாறை தெரியுதா? இந்த கடினமான பாறையிலிருந்து சும்மா இல்ல, கர்ப்பமா இருக்கிற ஒரு பெண் ஒட்டகத்தை உயிரோட வெளியில கொண்டு வரணும்னு கேட்டாங்க. இது எப்படி சாத்தியம்? மனுஷனால முடியவே முடியாத ஒரு விஷயம். ஆனா அந்த அற்புதம் நடந்துச்சு. அவங்களோட சவாலை ஏத்துக்கிட்ட மாதிரி அல்லாஹ் அந்த உயிரே இல்லாத பாறையிலிருந்து உயிருள்ள ஒரு பெண் ஒட்டகத்தை கொண்டு வந்தான். இது அவங்க கண்ணு முன்னாடியே நடந்ததால இத மறுக்கவே முடியாத ஒரு அத்தாட்சியா இருந்துச்சு. ஆனா அந்த அற்புதத்தோட ஒரு கண்டிஷனும் வந்துச்சு. ஊர்ல இருக்கிற தண்ணிய ஒரு நாள் அந்த ஒட்டகம் குடிக்கும், அடுத்த நாள் மக்கள் குடிக்கலாம். இது ஒரு சின்ன ஒப்பந்தம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இது அவங்களோட பொறுமையும் அவங்க கடவுளோட கட்டளைக்கு கீழ்ப்படுறாங்களா இல்லையானோ சோதிக்கிற ஒரு பெரிய டெஸ்ட். அவங்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுச்சு. பாருங்க, இது அல்லாவோட ஒட்டகம், இது உங்களுக்கு ஒரு அடையாளம், அதனால அது அதோட போக்குல அல்லாவோட பூமியில மேய விடுங்க, தெரியாம கூட அதுக்கு எந்த தீங்கும் செஞ்சிராதீங்க அப்படின்னு. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம். எல்லா எச்சரிக்கையும் மீறி சமூத் மக்கள்ல ஒரு குரூப் அந்த தெய்வீக கட்டளைய உடைச்சு அந்த அற்புதத்தையே இல்லாம பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த சதிக்கு பின்னால் இருந்தது யாரு தெரியுமா? வெறும் 9 பேர் கொண்ட ஒரு சின்ன கும்பல். இவங்க தான் அந்த ஊர்லயே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்க. இறைவனோட இந்த அத்தாட்சிய அவங்களால பொறுத்துக்கவே முடியல. அதை அழிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. அவங்க எப்படி இந்த தப்ப செஞ்சாங்கன்னு பாருங்க. முதல்ல யாருக்கும் தெரியாம ரகசியமா கூடி பேசினாங்க. அப்புறம் அந்த அப்பாவி ஒட்டகத்தோட கால் நரம்புகளை வெட்டி அது ரொம்ப கொடூரமா கொன்னுட்டாங்க. கடைசியா செஞ்ச தப்ப மறைக்காம, ஆமா நாங்க தான் செஞ்சோம், இப்போ என்ன அப்படின்னு ரொம்ப திமிரா வெளிப்படையா இறைவனோட கட்டளையே மீறினாங்க. குரான்ல வர்ற இந்த வசனம் அவங்க செஞ்ச குற்றத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இதுக்கப்புறம் அவங்க திருந்துறதுக்கான வழிய அவங்களே மூடிட்டாங்க. இதுதான் உங்க அழிவுக்கு அவங்களே போட்ட பாதை. அவங்க செஞ்ச இந்த பெரிய தப்புக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? சாலிஹ் நபி அவங்களுக்கு கடைசி எச்சரிக்கைய கொடுத்தாரு. அவங்களுக்கு வெறும் 3 நாள் டைம் கொடுக்கப்பட்டது, ஒரு கவுண்ட் டவுன் மாதிரி. இந்த 3 நாள்ல அவங்க மனசு மாறி மன்னிப்பு கேட்டிருந்தா ஒருவேளை தப்பிச்சிருக்கலாம். இது அவங்களுக்கு கிடைச்ச கடைசி ஒரு சான்ஸ். ஆனா அவங்க அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தல. தண்டனை வந்துச்சு. எப்படி தெரியுமா? ஒரு பெரிய இடி மாதிரி ஒரு சத்தம், அதோட சேர்ந்து ஒரு பயங்கரமான பூகம்பம். அவங்க எந்த பாறை வீடுகளை நினைச்சு பெருமைப்பட்டாங்களோ அதே வீடுகளுக்குள்ளேயே அவங்க எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. இந்த வசனம் சொல்ற மாதிரி அவங்களோட நாகரீகம், அவங்களோட பெருமை எல்லாமே ஒரே நொடியில சுவடே இல்லாம அழிஞ்சு போச்சு. அந்த அக்கிரமம் செஞ்சவங்கள அந்த ஒரு பெரும் சத்தம் பிடிச்சுக்குச்சு. அவ்வளவுதான்.
சரி, எல்லாம் முடிஞ்சது. ஆனா அந்த பழங்கால கதையில இருந்து இன்னைக்கு நாம கத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? வாங்க அத பத்தி யோசிப்போம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், சாலிஹ் நபியும் அவர் மேல நம்பிக்கை வச்சவங்களும் இறைவனோட கருணையால காப்பாற்றப்பட்டாங்க. இது என்ன காட்டுதுன்னா, தப்பு செஞ்சவங்களோட முடிவும் நம்பிக்கை வச்சவங்களோட முடிவும் எவ்வளவு வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. அப்போ இந்த கதையோட மொத்த சாராம்சம் என்ன? 1, கடவுள்கிட்ட இருந்து வர தெளிவான அத்தாட்சிகளை நம்ம மதிக்கலன்னா அதுக்கு கடுமையான விளைவுகள் இருக்கும். 2, ஆணவமோ ஒரு சின்ன குரூப் பண்ற சதியும் கூட ஒரு பெரிய சமூகத்தையே அழிச்சிடும். 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம எவ்வளவுதான் டெக்னாலஜில வளர்ந்தாலும் பெரிய பெரிய பில்டிங் கட்டினாலும் அது மட்டுமே ஒரு சமூகத்தை தார்மீகமா வீழ்ச்சி அடையாம காப்பாத்திடாது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம வாழ்ற எந்த உலகத்துல பொருள் வளர்ச்சியும் டெக்னாலஜியும் மட்டுமே ஒரு சமூகத்தை காப்பாத்திட போதுமா? இந்த சமூக மக்களோட கதை நம்மளோட காலத்துக்கு எவ்வளவு பொருந்ததுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.